ஒரு தோரணைக்காண்டி வளர்க்குறாங்க மெயினா. ஓகே ஓகே. ஆமா. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சிப்பிப்பாறை. சிப்பிப்பாறையில இது கரம்ப கருமூஞ்சி. கரம்ப கருமூஞ்சி. ஆமா. இது இந்த கிரே கலர் வந்து கொஞ்சம் எக்ஸாட்டிக் ஆயிடுச்சு இப்போ. ஓகே. ஆமா. இது இந்த மாதிரி குட்டியோ அடல்ட்டோ வாங்கினா காஸ்ட்லி. ஆனா இப்போ இது கூனவிரியானாக்கிறவங்க லைனு. ஓகே. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரியப்ப கோணர் அண்ணாச்சி லைனு. மாரியப்ப கோணரோடது. ஆமாங்கண்ணே. இன்னும் ஒரு 4-5 லைன் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் இருந்ததுங்கண்ணே. சரிங்க. ஆமா. இந்த பால் கண்ணி பிடிச்சவங்க அந்த பால் கண்ணி தான் வளர்ப்பாங்க, வேற எதுவுமே வளர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால பால் கண்ணிக்கு பால் கண்ணி போடுவோம். ஓகே. கரம்பை பிள்ளை அந்த மாதிரி நேரத்துக்கு கரம்பையை போட்டு விட்டுருவோம். ஓகே. கண்ணிலையும் குட்டி போடும், மயிலையும் குட்டி போடும். ஓ, 3 கலர்ல குட்டி இறங்கிடும். ஓகே. வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஹீட்டுக்கு வரும். ஓகே. ஒருக்கா மட்டும் தான் மேட் பண்ணி குட்டி எடுப்போம். கவுண்டிங்குமே அதிகமா இருக்கும். ஆமா. ஆண் நாயை விட பொட்டை நாய் குறுக்கு எப்படி இருக்குன்னு பாரு. பப்பியை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டிவார்ம். ஓகே. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது மினிமம் 2 to 3 டிவார்ம் பண்ணி கையில கொடுப்போம், ஒரு வேக்சின் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 நாய் குட்டி போட்டுருக்கேன். 2 கன்னி, ஒரு பால் கன்னி குட்டி போட்டுருக்கு, ஒரு பிள்ளை கன்னி குட்டி போட்டுருக்கு. அது போக ஒரு சிப்பிப்பாறை குட்டி போட்டுருக்கேன். ரோலக்ஸோட லிட்டர்மெண்ட் இருக்குது. ஓகே. ஜிம்மியோட லிட்டர்மெண்ட் இருக்கு, கிளாஸியோட பையன் லிட்டர்மெண்ட் ஒன்று இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசுனோட பையனோட லிட்டர்மெண்ட் இருக்குது. பிரதர் வணக்கம். வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். முதல்ல உங்களுடைய பெயர், நம்மளோட இந்த கிணலானது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கராஜ். ஓகே. நம்ம கிணலோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துலேருந்து தென்காசி ரோட்டில் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. தேவிப்பட்டினம் கிராமத்தில் வச்சுருக்கிறோம் நம்ம. வச்சுருக்கோம். ஆமாங்கண்ணே. பேசிக்காக இங்கே நம்ம கிணல்ல என்ன வகை ப்ரீடை வந்து நம்ம வந்து வளர்த்திட்டு இருக்கோம் பிரதர்? ஆனால் நம்ம பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, இந்த 3 ப்ரீடுமே பண்ணுறோம். கன்னி சிப்பிப்பாறை ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. கோம்பை. ஓகே ஓகே. இந்த 3 ப்ரீடுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை ஆண்டு காலமாக இந்த பண்ணையை ரன் பண்ணிட்டு வரீங்க? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 13 வருஷமா பண்ணுறீங்க. ஓகே ஓகே. நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பண்ணையாளர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி பிரதர், நம்மகிட்ட இந்த கன்னி சிப்பிப்பாறைனா எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது? அதாவது அடல்ட் மேல் எவ்வளோ இருக்குது, ஃபீமேல் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி செமி அடல்ட்டோ இல்லை பப்பீஸோ எவ்வளோ இருக்குது, கோம்பைனா அதில் எவ்வளோ இருக்குது, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் நம்ம கன்னி சிப்பி பாறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 டாக்ஸ் இருக்குங்கண்ணே. ஓகே. ஆமாம். 5 மேல் இருக்கு, ஒரு 20 ஃபீமேல் இருக்குங்கண்ணே நம்மகிட்ட. ஓகே ஓகே. ஆமாம். பப்பீஸ் இப்போ 2 நாய் குட்டி போட்டிருக்குது. ஓகே. 2 கன்னி குட்டி போட்டுருக்கு, ஒரு சிப்பிப்பாறை குட்டி போட்டுருக்குது. குட்டி போட்டு டோட்டலாக ஒரு 25 டாக்ஸ் நம்ம கன்னி சிப்பிப்பாறை மட்டும் வச்சிருக்கிறோம். ஓகே. கோம்பன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல இருக்குது ஒரு 45 டாக்ஸ் இருக்கும். கோம்பை வதன்னு கிடைக்குது நம்ம கிட்ட கோம்பை பார்த்தேன் நான். ஃபீமேல்ஸும் அதிகம், மேலுமே நம்மகிட்ட அதிகம் இருக்கும். 10 மேல் இருக்கு. ஓகே. மிச்சம் எல்லாமே ஃபீமேல் தான். வேற வேற பிளட் லைன்ல வச்சு மேட் பண்றதுக்காண்டி நம்ம டைசன் ஒருத்தனை வச்சிருந்தோம். ஓகே. ஸோ அந்த டைசன்கிறவனை வச்சு தான் நம்ம கோம்பையில் வந்து நம்மளை வந்து அடையாளப்படுத்தினது டைசன் தான். ஓகே ஓகே. அது இறந்ததுக்கப்புறம் அதோட பசங்க, அதோட பேர பசங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், எடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே. அதுலேருந்து நம்ம ப்ரீட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி சிப்பிப்பாறை அப்படின்னாவே வந்து அது ஒரு ஒர்க்கிங் டாக். ஆமாம் இல்லைங்களா? அது கார்டிங் பர்பஸை விட ஒர்க்கிங்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். முன்னாடி காலங்கள்லாம் வந்து ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டாக். ஆமாம். இப்போ வந்து கன்னி சிப்பிப்பாறை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னா அதோட ஹைட் அண்ட் வெயிட் வச்சு தான் பண்றாங்க. கண்டிப்பா. அது என்ன உயரமா இருக்கு, அதோட பாடி வந்து எவ்வளவு நீளமா இருக்கு அப்படிங்கிறது. நம்ம கிட்ட இருக்க மேல்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் கன்னி சிப்பிப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஹவுண்டுன்னு சொல்லுவாங்கண்ணே. ஓகே. பார்த்து வேட்டையாடுறது. இப்போ வந்து வேட்டைக்கெல்லாம் யாரும் போக முடியாது. ஆமா. அதனால என்ன அப்படின்னா ஒரு தோரணைக்காண்டி வளர்க்குறாங்க மெயினா. ஓகே ஓகே. ஆமா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை. சிப்பிப்பாறையில இது கரம்ப கருமூஞ்சி. கரம்ப கருமூஞ்சி. ஆமா. இது இந்த கிரே கலர் வந்து கொஞ்சம் எக்ஸாட்டிக் ஆயிடுச்சு இப்போ. ஓகே. ஆமா. இது இந்த மாதிரி குட்டியோ அடல்ட்டோ வாங்கினா காஸ்ட்லி. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணை காவல், வீட்டு காவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோரணையா இருக்கணும், அது கடிக்க வேண்டாம், எனக்கு சைஸா இருந்தா போதும், அது பாக்குறதுக்கு நல்ல ஒரு லட்சணமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஜைஜாண்டிக்கா இருக்கணும். ஓகே. இப்ப ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாவே வளர்த்து பழகி இருப்பாங்க. இப்ப ஆடு வளர்த்தாலுமே பெரிய ஆடாயாண்டு இருக்கணும், நாய் வளர்த்தாலுமே அந்த மாதிரி இருக்கணும், மாடு வளர்த்தாலுமே எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு போகணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து கன்னி சிப்பிப்பாறை வந்து லைக் பண்ணி வளர்க்கலாம். ஓகே. ஆமாங்கண்ணே. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மேல் சுமாரா என்ன ஹைட் இருக்கும் பிரதர்? ஆனால் நம்மகிட்ட மேல் வந்து பாத்தீங்கன்னா 27 இன்ச்ல இருந்து 30 இன்ச் வரைக்கும் இருக்குங்க. 30 இன்ச் வரைக்கும் இருக்கு. ஆமா. இவன் வந்து ரோலெக்ஸ். ஓகே. இவன் வந்து பாத்தீங்கன்னா 29 இன்ச் இருக்கான். 29 இன்ச் இருக்கான். கொஞ்சம் மெலிஞ்சிருக்கான். இது ஒத்த குறுக்கு ரெட்டை குறுக்கு? இது ரெட்டை குறுக்கு தானே. இப்போ என்னன்னா டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹீட்டுக்கு வருது. ஓகே. இந்த கோம்பனாய் எல்லாம் மாறி மாறி ஹீட்டுக்கு வரனால இவன் அங்கேயே போய் நின்னுக்கிட்டு சண்டை இழுத்துக்கிட்டு சரியா சாப்பிடுறதுல ஆள் கொஞ்சம் உடஞ்சிட்டான். அது ஒரு காரணம். வெயில் அதிகமா இருக்குங்க. அது ஒரு காரணம். வெயிலுக்கு நம்ம டாக்ஸுங்க எதுவுமே சாப்பிடாது. எந்த ஒரு ஜீவனுமே ஒழுங்கா சாப்பிடாது. எல்லார்ட்டுமே கோழி, சேவல், ஆடு, மாடு,
இந்த வெயில தாங்க முடியல அதுங்களால. அதனால அப்பப்ப தண்ணி நனைச்சு விட்டுக்கிட்டே இருப்போம். கூடிய சீக்கிரத்துல ஃபாகர் மாட்டிடுவோம். ஃபுல்லா ஃபாகர் போட போறீங்க. ஃபாகர் போட்டோம் அப்படின்னா தான் அவங்க, ஏன்னா நம்மளாலே வீட்டுல தூங்க முடியலையே. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு ஃபாகர் மாட்டி விட்டாதான் அவங்க கொஞ்சமாவது மதியம் சமாளிச்சு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தா வியர்வை சுரப்பு கிடையாது. அது வாய் மூலியமா தான் அதோட ஹீட்லாம் வெளியே இது பண்ணும். நாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாக்க ஃபுல்லா எடுத்து அது நேரம் நமக்கே கஷ்டமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளே போய் என்ன பண்ணிடுவோம், தண்ணி எடுத்துட்டு போய் அவங்க ஒழிச்சு விட்டு எல்லாமே கொஞ்சம் கூல் பண்ணிடுவோம். ஓகே பிரதர், நம்ம அடுத்தடுத்த மேல்ஸ் அப்படியே பாத்துடலாங்களா? கண்டிப்பாங்கண்ணே. சார், இப்போ நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா ஒரு டாக் கையில வச்சிருக்கீங்களே, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனா இவன் பேரு கிளாசி. நம்ம ஃபார்ம்லயே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமா இருக்கிறான். ஃபார்ம் ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆகுது. ஓகே. இவனுக்கு வயசே 12 வயசு ஆகுது. 12 வயசு ஆகுது. ஆனா அப்படி தெரியாது. ஓகே. எங்காவே இருப்பார் தலைவர். என்ன அப்படின்னா அதிகமா நாங்க யூஸ் பண்ணல, எங்களோட டாக்ஸ்க்கு மட்டும்தான். நம்ம ஃபார்ம்ல இதுக்கு மேட்சா எதை போட்டா நல்லா பப்பி இறங்குமோ அதுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்குவோம். ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் இவன் 12 வயசுனாலுமே தெரியாது, ஏஜ் தெரியாது. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல ஜைஜாண்டிக்கா இருப்பான். நல்ல ப்ரொடியூசர். பப்பி நல்லா இறங்கும், நல்ல பால் கண்ணியில இறங்கும். பூனை விரியா நாய்க்கர் அவங்க லைன்ல இருந்து வந்தது. ஓகே. ஆமாங்கண்ணே. இப்போ நம்ம கிட்ட பலதரப்பட்ட லைனேஜ் வச்சிருக்கோம் இல்லைங்களா? சுமாரா சொல்லுங்களேன், யார் யாரோட லைனேஜ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்ப இது கூனவிரியா நாய்க்கர் அவங்க லைனு. ஓகே. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரியப்ப கோணர் அண்ணாச்சி லைனு. மாரியப்ப கோணரோடது. ஆமாங்கண்ணே. இன்னும் ஒரு 4-5 லைன் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் இருந்ததுங்கண்ணே. சரிங்க. ஆமா, அது எல்லாமே இறந்துருச்சு. 1-2 இறந்துருச்சு. 4-5 லைனேஜ் வச்சிருந்தோம். 4-5 லைனேஜ் வச்சிருந்தோம். ஆமாங்கண்ணே ஆமாங்கண்ணே. சரி பிரதர், இப்போ நம்ம கிட்ட என்னென்ன நிறங்கள் எல்லாம் இருக்கு? மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும், என்னென்ன நிறங்கள் இருக்கு நம்ம கிட்ட? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறம் வந்து பாத்தீங்கன்னா பால் கண்ணில இருக்குங்கண்ணே. ஓகே. செங்கண்ணி, பிள்ளைக்கண்ணி, சாம்பக்கண்ணி. ஓகே. ஆமா, இது ஒரு சாம்பல். ஓகே. அப்புறம் கிரே கலர்ல ஒண்ணு தேன் பறிக்கி. சரி சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பக்கண்ணில 2 சாம்பக்கண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே. இந்த சாம்பல் பாத்திருப்பீங்க. இன்னொரு சாம்பல், அதுவும் ஒரு ரேர் கலர். இது கொஞ்சம் ஒயிட் அதிகமா இருக்கிற மாதிரி இது ஒயிட் அதிகமா இருக்கும் இந்த சாம்பல்ல. ஓகே. அது இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிஃபென்ட் கலர்ல இருக்கும். கிரே கலர்ல. கிரே கலர் அந்த சாம்பல்ல ஒண்ணு இருக்கும். ஓகே ஓகே. அவன் சீசர் அசுரனோட பையன். ஓகே. அசுரன் இறந்துட்டான். அவனோட பையன் நம்ம கிட்ட இருக்குது. அவனை காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்க பிரதர். இப்போ பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணியை வந்து மேட் பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம கவனிப்போம் இல்லைங்களா? ஆமா. நிறம் பார்த்து போடுறது, அதோட உருவத்தை பார்த்து போடுறது, அது மாதிரி எல்லாம் அதோட குட்டிகள் வந்து நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்கணும்னா சில விஷயங்கள்லாம் கவனிப்போம். ஆமா. என்னென்ன மாதிரி எல்லாம் பாக்குறீங்க, எப்படி மேட் பண்றீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா கண்ணில வந்து அதிகமா லைக் பண்றது கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா பால் கண்ணி அதிகமா லைக் பண்ணுவாங்க. ஓகே. பால் கண்ணினா உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க. இப்ப இவனை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல்ல தான் நாங்க போடுவோம், இந்த மாதிரி ஃபீமேல்ல. ஆமா, நிறம் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு பால் கண்ணி தெளிவா. ஏன்னா பால் கண்ணி இதுக்கு முன்னாடி பழைய அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பால் கண்ணி இதோட டார்க்கா இருந்துச்சு. ஓகே. இது கூட லைட்டா அந்த இது கலந்துருக்கு, பிரவுன் ஷேடோ மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அப்ப உள்ள பால் கண்ணி வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒருத்தி குட்டி போட்டுருக்கா, அவளோட பொண்ணு. சரிங்க. பியூரா இருக்கும் பால் கண்ணி. ஓகே ஓகே. அந்த பால் கண்ணி பிடிச்சவங்க அந்த பால் கண்ணி தான் வளர்ப்பாங்க, வேற எதுவுமே வளர்க்க மாட்டாங்க. சோ அதனால பால் கண்ணிக்கு பால் கண்ணி போடுவோம். ஓகே. கரம்பை பிள்ளை அந்த மாதிரி நேரத்துக்கு கரம்பையை போட்டு விட்டுருவோம். ஓகே ஓகே. ஆமாங்க. சோ நிறம் பாக்குறீங்க, அதே மாதிரி உருவத்தையும் பாப்பீங்க இல்லையா? சைஸ் பார்ப்போம். சைஸ் பார்ப்போம். ஓகே. கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற நாய், கொஞ்சம் மீடியமா இருக்கிற கொஞ்சம் சின்ன பொட்டையில போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹைட் எடுக்கலாம். ஓகே ஓகே. ஆமாங்க. இப்போ இது ஒரு 30 இன்ச்சு இருக்கு. ஒரு 26 இன்ச்சு பொட்டையில போட்டோம் அப்படின்னா பப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 29 இன்ச்சு. ஓகே. மேல்னா, ஃபீமேல்னா ஒரு 27 இன்ச்சு எடுத்துடலாம். 27 இன்ச்சு வரைக்கும் கிடைக்கும் இல்லைங்களா? இது ஒரு நம்ம பழைய சாம்பிளுங்கண்ணே. ஓகே ஓகே. இது வந்து ஒரு பழைய சாம்பிள். இது ஒரு சாம்பிள் தான். ஆமா, இது ரொம்ப வருஷமா இருக்கு. இவங்க 2 பேர் தான் பேர். ஓகே. இதை வந்து இதுல மட்டும் தான் போடுவேன், வேற எதுலயும். 3 கலர்ல குட்டி போகணும். எப்படின்னா இது கூனவிரியா நாய்க்கர் அவங்க லைன்ல உள்ளனால அந்த மயில பிள்ளையும் வரும், அந்த வெள்ளாய வழியிலையும் வரும். ஓகே. சாம்பல்லையும் குட்டி போடும், கண்ணிலையும் குட்டி போடும், மயிலையும் குட்டி போடும். 3 கலர்ல குட்டி இறங்கிடும். ஓகே. தற்சமயம் ஏதாவது குட்டி இருக்குங்களா இதோட? இதுங்களோட இது இல்லைங்கண்ணே. இது வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஹீட்டுக்கு வரும். ஓகே. ஒருக்கா மட்டும் தான் மேட் பண்ணி குட்டி எடுப்போம். கவுண்டிங்குமே அதிகமா இருக்கும். ஆமா, ஆண் நாயோட பொட்டை நாய் குறுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்தேன் நல்லா பெருசா விரிஞ்சு இருக்கு. ஆமா, இதான் ரெட்டை குறுக்குங்க. இதான் ரெட்டை குறுக்கு. இது கூட 1.5 குறுக்கு. இது ரெட்டை குறுக்கு. இது ரெட்டை குறுக்கு. ஆமாங்கண்ணே. நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா அட்டகாசமான ஒரு மேல் கையில வச்சிருக்கீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனா இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அசுரனோட பையன். அசுரனோட பையன். ஆமா. ஓகே. நம்ம மேலுக்கு எல்லாமே ஒவ்வொரு வாரிசு எடுத்து வச்சிருவோம். ஓகே ஓகே. நம்ம அசுரம் இறந்தனால நம்ம ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். ஓகே. அவன் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்.
அசுரனோட நல்ல ஜைஜாண்டிக்கா இருப்பான். ஓகே. நல்ல ரெட்டை குறுக்கு, நல்ல ஹைப்பர் ஆக்டிவ், பயங்கர ஆக்டிவ். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு கலர் தான் ஸ்பெஷல். என்ன கலர் பிரதர்? இதுதான் அந்த எலிஃபண்ட் கிரே கலர். எலிஃபண்ட் கிரேங்கிறது இந்த கலர் தான். ஆமா, அந்த சாம்பல் கண்ணி. ஓகே ஓகே. சீசர் நல்ல ஹைட், நல்ல லெந்த். நல்ல லெந்த். இவனோட பப்பி தான் இப்ப இருக்குது. இப்போ இவனோட பப்பி தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஆமா, 9 பப்பி போட்டுருக்குதான். நல்ல ப்ரொடியூசர். ஓகே ஓகே. பப்பீஸ் எல்லாமே சூப்பரா இறங்கி இருக்குது. 3 பப்பி இது வரைக்கும் புக் ஆயிருக்கு. ஓகே ஓகேங்க. நாங்களே 3 பப்பி நிப்பாட்ட போறோம். ஓகே ஓகே ஓகே. ஆமா, ரொம்ப அருமையா இருக்கு பிரதர். உண்மையாலுமே குவாலிட்டி நல்லா இருக்கு. அந்த கலர் தான் இதுல ஸ்பெஷல். ஆமா, எனக்கு வந்து கலர் வந்து எல்லா கலர்லயும் டாக்ஸ் வச்சிருக்கணும் ஒரு ஆசையில தான் கலரை ஃபுல்லா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. இப்போ இதோட பப்பீஸ் இறங்கி இருக்கு இல்லையா? ஆமாங்க. அதோட ஃபீமேலோட கலர் என்னவா இருக்கும்? பால்கன்னி. பால்கன்னி ரெண்டு கலந்துதான் இப்ப கலர் இறங்கி இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஓகே ஓகே. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. நிறைய பேர் வந்து நாய் வளர்த்தணுங்கிற ஆர்வத்துல வந்து நிறைய பப்பீஸ் வாங்குறாங்க. எங்கெங்கயோ இருந்து தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருந்து எல்லாம் வாங்குறாங்க. ஆனா நிறைய பேர்த்துனால அதை சஸ்டெயின் பண்ண முடியறது இல்ல. பப்பியை வந்து வளர்த்து ஒரு நாயா உருவாக்க முடியறது இல்ல. இடையிலேயே நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் எதனால வருது? ஒருத்தங்க புதுசா நாய் வளர்த்தணும் அப்படின்னா அந்த பப்பி வந்து எப்படி சேஃப் கார்டு பண்ணி வளர்த்தலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணே, பப்பி வாங்குறது பெருசு கிடையாதுங்கண்ணே. அதை ப்ராப்பரா கைடு பண்ணணும். ஸோ நம்ம தமிழன் டாக் ஃபார்ம்ல எப்பவுமே நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே. இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உடனே நம்ம எதுனாலுமே நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிடுவோம். பக்கத்துல ஏதாவது டாக்டர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடுவோம், இல்லாட்டி மெடிசன் வாங்கி அனுப்பிச்சு விட்டுருவோம். பப்பியை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவார்ம். ஓகே. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது மினிமம் 2 to 3 டிவார்ம் பண்ணி கையில் கொடுப்போம், ஒரு வேக்சின் பண்ணி கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு 15 days கவுன்ஸ் பண்ணணும். 15 நாளைக்கு ஒருக்கா 3 மாசம் வரைக்கும் பண்ணணும். ஓகே ஓகே. 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கணும். ஓகே. 6 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் 2 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும். ஒரு வருடம் தாண்டிடுச்சுன்னா அதோட வாழ்நாள் காலம் இருக்கிற வரைக்கும் 3 மாசத்துக்கு ஒருக்கா பண்ணா போதும். ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். டிவார்மிங், உடல் புழு நீக்கம்ங்கிறதா ஃபர்ஸ்ட் பேசிக். ஓகே. அதுக்கப்புறம் வேக்சின். ஓகே ஓகே. ஆமா, ஒருத்தவங்க டிவார்ம் மட்டும் பண்ணா போதுமான்னு கேட்பாங்க. வேக்சின் கண்டிப்பா போடணும். ஏன்னா கெனன் டிஸ்டம்பர் வந்துடும், மூளைக்காய்ச்சல் வந்துடும், ஆன்டி ரேபிஸ் வந்துடும். ஏதாவது நம்ம ப்ராப்பரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ப்ராப்பரா டிவார்ம் பண்ணாலே அதோட கட் ஹெல்த்தை நம்ம காப்பாத்திடலாம். உடல் சம்பந்தம் எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம ஃபர்ஸ்ட் வளர்க்குற 6 மாசம் தான். 6 மாசத்துக்கு எவ்வளவு ஹெல்த்தியா புரோட்டீன் அதுக்கு ப்ராப்பர் டிவார்ம் பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி growth கிடைக்கும். ஓகே. ஆமாங்க. இப்போ கன்னி சிப்பிப்பாறை அப்படின்னாவே உயரம் அதிகமான நாய்கள், அதிகமா வந்து ஓடக்கூடிய நாய்கள். இது வந்து ஒரு அத்லெட் பாடி, ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த கால்சியமை வந்து நம்ம எப்படி வந்து சரியான அளவில் வந்து மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா கால்சியம் பிரச்சனைனால இந்த கால் வளையிறதெல்லாம் வருது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி சிப்பிப்பாறை வந்து ஹைட்டாக வரனால அந்த கால் பிரச்சனைகள் வருது. ஓகே. அதுக்கு வந்து ப்ராப்பராக கால்சியம் போகாததுனால தான். ஓகே. சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ரைஸ் அதிகமாக வச்சிடுறாங்க. வெறும் ரைஸ், பாலோ, தயிரோ அதிகமாக வச்சிடுறாங்க. ஓகே. கார்போஹைட்ரேட் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு கால்சியம் போகாது. கொஞ்சம் புரோட்டீன் ஏதாவது ஒரு முட்டையோ கொஞ்சம் சிக்கனோ ஏதோ ஒன்று, கோழிக்காலோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ட்ரை ஃபுட்டை எதுனாலும் கொடுத்துக்கலாம், அவங்களோட எக்கனாமியை பொறுத்து. எல்லாருமே ட்ரை ஃபுட் கொடுக்கணுமா? நம்ம நாட்டு நாய்க்கு பழைய சோறும் சாப்பிடும், நம்ம நாய் பிரியாணியும் சாப்பிடும். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. நமக்கு எப்படி புரோட்டீன் நம்ம கன்சியூம் பண்ணி நம்ம உடம்புக்கு எடுக்கிறோமோ அது மாதிரி ஒரு முட்டையோ 2 முட்டையோ கொடுக்கணும். ரைஸ் கம்மியா வச்சுட்டு, ஏன்னா பாடி வெயிட் அதிகமாகும் போதுதான் அது கால் வளைவு பிரச்சனையா வருது. ரைஸ் அதிகமா சாப்பிட்டு கால் வளைஞ்சிருது. ஏதாவது ஒரு புரோட்டீன், கால்சியம் சிரப் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெய்லி ஒரு 5 சப்ளிமெண்டாவும் கொடுக்கலாம் இல்லையா? சப்ளிமெண்டாவும் கொடுத்துக்கலாம். இப்போ ஏகப்பட்ட மெடிசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெர்லிராஜ் சார் மதுரையில் இருக்கிறாரு. எங்கிட்ட கன்னி சிப்பிப்பாறை பப்பி, கோம பப்பி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி கன்னி சிப்பிப்பாறை வாங்குறவங்களுக்கு அவர் நம்பரை கொடுத்துருவோம். ஓகே ஓகே. சோ நம்ம ஃபார்ம்ல வந்து வாங்கணும்னு அவரை ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி. அவர் வெட்டினரியன் இல்லைங்களா? ஆமா, அவர் வெட்டினரியன், ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். ஓகே ஓகே. அதனால அவர் ஜல்லிக்கட்டு இதுக்கெல்லாம் நல்லா பண்றாரு, டாக்ஸுக்குமே நல்லா பண்றாரு. அதனால என்ன பண்ணிடுறோம்னா அவரோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்து தமிழன் டாக் ஃபார்ம்ல அந்த மாதிரி டாக் பப்பி வாங்கியிருக்கிறோம் கன்னி சிப்பிப்பாறை அவருக்கு தெரிஞ்சிடும். ஓகே. சார் உடனே மெடிசன் அனுப்பிச்சிருவாரு, அவங்க ஜிபே பண்ணி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. அவர் இருக்கனால எனக்கு பெரிய ஒரு வேலை முடிஞ்சிருது. அவரோட கைடன்ஸ்ல போயிருது. ஆமா, அதனால எனக்கு எந்த ஒரு இதுமே கிடையாது. ஓகே ஓகே. கண்டிப்பா நம்ம கிட்ட வாங்குற எல்லா கன்னி சிப்பிப்பாறையுமே மெர்லிராஜ் சார் நம்பரை கொடுத்துருவோம் நம்ம. ஓகே. ஆமாங்க. அதனால கால் வளைவு நம்மகிட்ட வாங்கினவங்களுக்கு 99% வந்தது கிடையாது. வந்தது இல்ல. ஆமா. ஓகே. அப்படியே வந்தாலுமே அவர் சரி பண்ணிடுவாரு. ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25க்கும் மேற்பட்ட நாய்கள் இருக்கு இல்லீங்களா, கன்னி சிப்பிப்பாறையில மட்டுமே? ஆமாங்க. இப்போ அப்படிக்கும் போது நம்ம கிட்ட வந்து பப்பீஸ் எப்படி அவைலபிளா இருக்கும்? எப்பவுமே கிடைக்குமா, இல்ல நம்ம முன்னாடியே வந்து சொல்லி வைக்கணுமா, என்ன மாதிரி? ஆனா பப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே லிட்டர்மெண்ட் எடுக்கிறோம் நாங்க. ஓகே ஓகே. ஆமா,
இப்போ ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் எடுக்கிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம லிட்டர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட யூட்ரஸ் வந்து வீக் ஆயிருது, கர்ப்பப்பை வீக் ஆயிருது. ஓகே ஓகே. அது நான் ஒரு கோம நாயில ஒரு நாயில பார்த்தேன். அதனால இப்போ ஃபார்ம்ல எல்லா நாயுமே இயர்லி ஒன்ஸ் தான். ஓகே. இப்போ கன்னிச்சிப்பாறை 25 நாய் இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட ஸ்டட் பண்ணிட்டும் போவாங்க. மேல் 5 மேல் வச்சிருக்கிறோம். ஓகே. வெளியே இருந்து ஸ்டட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க கிட்டயும் பப்பி நம்ம எடுத்து இது பண்ணிக்குவோம். ஓகே ஓகே ஓகே. பிளஸ் நம்ம பப்பி தான் மேஜரா நம்ம பப்பி தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே. வெளியே இருந்து ஏதாவது பழக்கத்துல வந்து மேட் பண்ணிட்டு போவாங்க. அவங்களோட பப்பீஸையுமே நம்ம ஸ்டட் பப்பியும் எடுத்து சேல் பண்ணிக்குவோம். எல்லாமே நம்ம கொடுத்துக்குவோம். ஓகே ஓகே. சோ பப்பீஸ் வந்து உங்ககிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கும்? பப்பி எப்பவுமே அவைலபிளா இருக்கும், மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கும். ஓகே. இப்போ தற்சமயம் நம்ம பண்ணையில எவ்வளவு பப்பீஸ் இருக்கு எடுக்கிறதுக்கு ரெடி? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 நாய் குட்டி போட்டுருக்கேன். ஓகே. 2 கன்னி, ஒரு பால் கன்னி குட்டி போட்டுருக்கு, ஒரு பிள்ளை கன்னி குட்டி போட்டுருக்கு. அது போக ஒரு சிப்பிப்பாறை குட்டி போட்டுருக்கேன். ரோலக்ஸோட லிட்டர்மெண்ட் இருக்குது. ஓகே. ஜிம்மியோட லிட்டர்மெண்ட் இருக்கு, கிளாஸியோட பையன் லிட்டர்மெண்ட் ஒன்று இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசனோட பையனோட லிட்டர்மெண்ட் இருக்குது. ஓ ஆமா. இப்போ 2 டாகோட லிட்டர்மெண்ட் அப்படியே ரெடி. 2 கன்னி, ஒரு சிப்பிப்பாறை லிட்டர்மெண்ட் இருக்கு. எவ்வளவு பப்பீஸ் இருக்கும் பிரதர் சுமாரா? ஒரு லிட்டர்மெண்ட்ல 9 பப்பி இருக்குதுங்கண்ணா. ஓகே. இன்னொன்னுல வந்து 7 பப்பி இருக்குது. இன்னொன்னுல வந்து பாத்தீங்கன்னா 5 பப்பி இருக்குது. 5 பப்பி. ஆமாங்க. ஓகே ஓகே. இப்போ பப்பீஸ் எல்லாம் வந்து புக்கிங் பண்ணணும்னா நம்ம கிட்ட என்ன ப்ரொசீஜர்? எப்படி நாங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ணலாமா, இல்ல நேரடியா ஃபார்மை விசிட் பண்ணி பார்த்து பப்பி எடுக்கலாமா? என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் நம்ம 2 ஆப்ஷனுமே கொடுக்குறோண்ணே. ஓகே. பார்த்தீங்கன்னா 90% வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. 1000 ரூபீஸ் நம்ம அட்வான்ஸ் வாங்கிடுவோம். பப்பி போட்டு ஒரு வாரத்துல இருந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். பார்த்துட்டு 1000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிடுவானே. ஓகே. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பப்பி எடுக்கும்போது கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க நேரில் வந்து எடுக்கணும்பாங்க. ஃபாதர் மதர் பார்க்கணும். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல கொஞ்சம் இல்ல, சில இடங்கள்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஏமாற்று வேலைகள் நடக்குது. நிறைய மக்கள் மனசோடஞ்சு போயிடுறாங்க. ஆமாங்க. ஏன்னா அட்வான்ஸ் போட்டுட்டு அடுத்து போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே. பப்பி இறந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. நம்ம ஃபார்ம்ல என்ன பண்றோம், நானு அட்வான்ஸ் போட்டு பப்பி எடுத்துட்டாங்கன்னா பப்பி அவங்க கையில போனது 1 வாரம் நம்ம கேரண்டி. 1 வாரம் வரைக்கும். இப்போ 1ஆம் தேதி எடுக்கிறாங்களா 7ஆம் தேதி வரைக்கும் ஹெல்த் இஷ்யூ எதுவும் இருந்தாலும் நம்ம தான் அதுக்கு. ஸோ என்னன்னா ப்ராப்பரா வேக்சின், ப்ராப்பர் டிவார்ம், ஓகே, எல்லாமே பக்காவா பண்ணி வேக்சின் கார்டு போட்டு கையில கொடுத்துருவோம். நம்ம கொடுக்குற பப்பிக்கு நம்ம தான் கேரண்டி. ஓகே. நான் தான் 7 நாளைக்கு அது கேரண்டி. ஓகே. அதுக்கு ஹெல்த் இஷ்யூ எது வந்தாலும் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூபா கேட்டாலும் திருப்பி கொடுத்துருவேன். ஓகே. இல்ல உங்க மேல நம்பிக்கை இருக்கு எனக்கு வேற பப்பி கொடுங்கனாலும் வேற பப்பி கொடுத்துருவேன். மாத்தி கொடுங்க. ஏன்னா எனக்கு தேவை கஸ்டமர் தான். ஓகே. நான் யாரையும் இது வரைக்கும் ஏமாத்துனது கிடையாது. என்னைய தான் ஏமாத்தி இருக்காங்க. அதனால நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். என்னோட கஸ்டமரை வச்சுதான் நான் டாக்ஸ் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னோட டாக்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என்னோட கஸ்டமர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கஸ்டமர் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், நானு என்னால அவங்க வந்து மனசு உடைஞ்சு போக கூடாது, அவ்வளவுதான். ஓகே. ஆமா. இப்போ எத்தனை நாள் பப்பியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர்? எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம கிட்ட இருந்து பப்பி கிடைக்கும்? மினிமம் 30ல இருந்து 45 நாள் வரைக்கும் பப்பி கொடுக்குறோம். ஓகே. ஒருத்தவங்க ஏதாவது பர்த்டே கிஃப்ட் பண்ணணும் அந்த மாதிரி 30 நாளே வாங்கிட்டு போயிடுவாங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பப்பி எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கோம்போ பப்பி டைரக்டா வந்து எடுத்துட்டு போயிட்டாப்ல. ஓகே ஓகே. திருப்பூர்ல இருந்து வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே. முடிஞ்ச அளவு நேர்ல வாங்க எல்லாருமே. வர முடியாத பட்சத்துக்கு நான் உங்களுக்கு பஸ்ல கொடுத்துறேன். முடிஞ்ச அளவு நேர்ல வந்து கிணல்ல விசிட் பண்ணி ஃபாதர் மதர் பாருங்க. தாய் தகப்பனை பார்த்துட்டு நம்ம குட்டி செலக்ட் பண்றது கரெக்டா இருக்கும். கண்டிப்பா ஹெல்த்தியா இருக்குதா, ஓகே, பப்பி ஹெல்த்தியா இருக்குதாங்கிறோட அதோட மதர் ஃபாதர் ஹெல்த்தியா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா மதர் ஃபாதர் ஹெல்த்தியா இருந்தாலே பப்பி ஹெல்த்தியா இருக்குமே. கண்டிப்பா. அதனால எல்லாருமே என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவு நேர்ல வாங்க. இல்ல என்னால வர முடியாது தம்பி அப்படின்னா நான் பஸ்ல கொடுத்துறேன். கண்டிப்பா டைரக்டா வந்து விசிட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். இப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கும்போது எங்கெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எங்க வரைக்கும் நம்மளால குட்டிகள் அனுப்ப முடியும்? ஆனால் நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. த்ரூ பஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம பசங்க ஒரு பெரியவர் இருக்கிறாரு. ஓகே. அவங்கள வச்சுமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. அதனால எங்கெல்லாம் ஹோம் டெலிவரி எல்லாமே நம்ம பண்ணிடலானே. ஆமா. ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர். ஒரே ஒரு கேள்வி தான், சில பேர் வந்து உடச்சு சொல்ல மாட்டாங்க. நான் அதை உங்ககிட்ட கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சுமாரா பப்பீஸ் நம்ம கிட்ட என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் கிடைக்கும்? ஆனா பப்பி நம்ம சைஸை பொறுத்து கொடுத்துக்கிட்டுக்கிறோம். ஓகே. ஆமா. கொஞ்சம் மீடியம் ஹைட்டா நம்ம வந்து ஓப்பனாவே சொல்லி தான் கொடுப்போம். ஓகே. ஆமா. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 8000 ரூபாயில இருந்து கொடுக்குறோம். நம்ம 8 ரூபாயில இருந்தே இருக்கு நம்ம ஃபீமேல். நான் சொல்றது 8 ரூபாங்கிறது. ஓகே ஓகே. 8000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் நம்ம கன்னி சிப்பிப்பாறை கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. இது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஒரிஜினல் தான். ஓகே ஓகே. ஒவ்வொருத்தவங்க எனக்கு ஹைட்டா வேணும், தோரணையா இருக்கணும், உங்க ஃபார்ம்ல இருக்கிற ஹைட்டா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி உள்ள பப்பி வேணா 15 ரூபா வந்துருங்கண்ணே. அந்த ரேட் வரும். ஆமாங்கண்ணே. ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க.
பிரதர் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள கிணல்ல விசிட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளோட மேல்ஸு ஃபீமேல்ஸு என்னென்ன நிறங்கள்ல இருக்குது, மெயினாக வந்து என்னென்ன நிறங்கள் நம்ம கிட்ட இருக்குது, அதே மாதிரி வந்து எப்படி மேட்டிங் பண்ணுறோம், பப்பீஸை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி பப்பீஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப விரிவாக சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் பிரதர். அது வரைக்கும் உங்களோட கிணலானது மென்மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றி.